வணக்கம். இன்னைக்கு நாம தமிழ் நடிகர் ஸ்ரீகாந்த் பத்தி கொஞ்சம் ஆழமா பேச போறோம். அவரோட சினிமா பயணம், அப்புறம் இப்போ அவர் ஃபேஸ் பண்ற சில சிக்கல்கள் பத்தியும் பார்க்கலாம். நம்மக்கிட்ட இருக்கிற தகவல்களை வச்சு அவரோட அந்த ஆரம்பகால வெற்றி, அப்புறம் இப்போதைய நிலைமை வரைக்கும் ஒரு அலசல் பண்ணலாம். என்ன நடந்ததுன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? 2002ல ரோஜா கூட்டம், ஒரு புதுமுகம், அப்படியே பக்கத்து வீட்டு பையன் மாதிரி ஒரு லுக். ஆமா, அது கரெக்ட். அந்த படம் யூத் கிட்ட நல்ல கனெக்ட் ஆச்சு. காதல், நட்பு, அந்த மாதிரி விஷயங்கள் இல்லையா? அதேதான். அது அவருக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸா அமைஞ்சது. அந்த இமேஜ் அப்படியே ஒரு அடையாளமா மாறிடுச்சு. அதுக்கப்புறம் வரிசையா படங்கள். பார்த்திபன் கனவுல டபுள் ஆக்ட், நல்ல பேர் கிடைச்சது. ஆமா, அது நல்ல முயற்சி. அப்புறம் போஸ், கனா கண்டேன், மெர்க்குரி பூக்கள், இதெல்லாம் ஒரு மாதிரி காதல், கொஞ்சம் சோஷியல் மெசேஜ் கலந்த மாதிரி இருந்துச்சு. மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தாரு. கரெக்ட். முக்கியமா சொல்லணும்னா அந்த டைம்ல தமிழ் சினிமால ஒரு சின்ன கேப் இருந்துச்சு. என்ன மாதிரி கேப் சொல்றீங்க? அதாவது பெரிய மாஸ் ஹீரோக்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மாதிரி சாஃப்டான குடும்பங்கள் ரசிக்கிற ஹீரோக்களுக்கான இடம் அத ஸ்ரீகாந்த் சரியா ஃபில் பண்ணாருன்னு தோணுது. ஆனா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நிலைமை மாறுச்சு இல்லையா? விஜய், அஜித், சூர்யா இவங்களோட அந்த மாஸ் ஹீரோயிசம் பீக்ல போச்சு. ஆமா, நீங்க சொல்றது சரி. அந்த ட்ரெண்ட் ரொம்ப பெருசாச்சு. அப்போ ஸ்ரீகாந்தோட அந்த மென்மையான இமேஜ் கொஞ்சம் அதுக்கு செட் ஆகலையா? அதுதான் உண்மை. ரசிகர்களோட டேஸ்ட் மாறிடுச்சு. ஆக்ஷன் படங்களுக்கு ஒரு பெரிய வரவேற்பு வந்தது. அவர் வேற ஜானர் ட்ரை பண்ணலையா? வல்லவனுக்கு புல்லுமாயுத மாதிரி படங்கள் ட்ரை பண்ணாரு. ஆனா அது பெருசா ஒர்க் அவுட் ஆகல. அவரோட மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சது. நண்பன் படத்துல விஜய் ஜீவா கூட நடிச்சாரு, மல்டி ஸ்டாரர். ஆமா, அதுல நடிச்சாலும் திரும்பவும் ஒரு முன்னணி ஹீரோவா வர முடியல. அதுக்குள்ள சிவகார்த்திகேயன், விஷ்ணு விஷால் மாதிரி அடுத்த ஜெனரேஷன் வந்துட்டாங்க. அந்த இடத்த அவங்க பிடிச்சிட்டாங்க. ஆமா, அவங்க அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ், யூத் செக்மெண்ட் கவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இந்த சரிவுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? ஒரே மாதிரி ரோல்ஸ் பண்ணது காரணமா, இல்ல சரியான கதைகளை செலக்ட் பண்ணலையா? ரெண்டுமே இருக்கலாம். அதாவது காலத்துக்கு ஏத்த மாதிரி தன்னை அப்டேட் பண்ணிக்கிறதுல ஒரு சின்ன சுணக்கம் இருந்திருக்கலாம். அப்புறம் கதை தேர்விலையும் சில தவறுகள் நடந்திருக்கலாம். மாஸ் படங்களோட போட்டியில நிக்கிறது எப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் கூட இருந்திருக்கலாம். இதுவே பெரிய ஏற்ற இறக்கம்தான். ஆனா இப்போ திடீர்னு ஒரு அதிர்ச்சியான செய்தி. ஆமா, ஜூன் 23, 24 வாக்குல சென்னையில போதைப் பொருள் சம்பந்தமா ஒரு விசாரணையில ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டிருக்காரு. ஆமா, அந்த நியூஸ் படிச்சேன். டெஸ்ட்ல கொக்கேன் யூஸ் பண்ணது கன்ஃபார்ம் ஆனதாகவும் ஜூலை 7 வரைக்கும் ஜுடிஷியல் கஸ்டடியில இருக்கிறதாவும் தகவல்கள் சொல்லுது. இந்த விசாரணை அவரை பிரசாத்னு ஒருத்தர் கூட லிங்க் பண்றதா சொல்றாங்க. முன்னாள் அதிமுக ஐடி விங் நிர்வாகியாமே. ஆமா, அந்த பிரசாந்த் தான் ஸ்ரீகாந்துக்கு கொக்கேன் சப்ளை பண்ணதா சொல்றாங்க. இதுதான் இப்போதைய முக்கியமான பாயிண்ட். நம்ம கிட்ட இருக்கிற குறிப்புல கிட்டத்தட்ட 4.7 லட்சம் ரூபாய்க்கும் மேல கூகுள் பே மூலமா பல தடவையா பணம் அனுப்பியிருக்கிறதா தகவல் இருக்கு. அப்படியா? இது கொஞ்சம் சீரியஸான விஷயமா தெரியுதே. ஆமா, இந்த பண பரிவர்த்தனை எல்லாம் இது ஒரு தடவை நடந்த விஷயம் இல்ல, தொடர்ச்சியா நடந்திருக்கலாம்னு காட்டுது. ஓ, அது மட்டும் இல்லாம அந்த பிரசாந்த் மேல வேலை வாங்கி தர்றேன்னு ஏமாத்தினது, நில மோசடின்னு வேற புகார்களும் இருக்கிறதா சொல்றாங்க. அப்போ இது வெறும் தனிப்பட்ட பழக்கம்ங்கிறத தாண்டி ஒரு நெட்வொர்க் மாதிரி இருக்குமோ? அந்த சந்தேகத்துல தான் விசாரணை போயிட்டு இருக்கிறதா தெரியுது. இது சாதாரண விஷயம் இல்ல. ஸ்ரீகாந்த் தரப்புல இருந்து கொக்கெயின் சட்டவிரோதம்னு தனக்கு தெரியாதுன்னு, குழந்தைகளோட எதிர்காலம் பாதிக்கப்படுமோன்னு வருத்தப்பட்டதாகவும் கூட செய்திகள் வருதே. அந்த மாதிரி செய்திகளும் வந்திருக்கு. இது நிலைமையோட தீவிரத்தை காட்டுது. ஒரு நடிகரோட வீழ்ச்சிங்கிறத தாண்டி இதுல சட்ட சிக்கல்கள், பெரிய தொடர்புகள் இருக்க வாய்ப்பு இருக்கு. அவரோட போன் ரெக்கார்ட்ஸ், மெசேஜஸ் எல்லாம் செக் பண்றதா சொல்றாங்க இல்லையா? ஆமா, அது மூலமா வேற யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்குன்னு பாக்குறாங்களாம். இதோட தாக்கம் காலிவுட்ல இன்னும் பெருசா இருக்குமான்னு பாக்கணும். இவ்வளவு நடந்தாலும் இன்னைக்கும் அவரோட ஆரம்பகால படங்களை, அந்த கிளீன் இமேஜ மக்கள் இன்னும் மறக்கல. அது உண்மைதான். அந்த ரோஜா கூட்டம், பார்த்திபன் கனவு இமேஜ் இன்னும் இருக்கு. இந்த முழு பயணத்தையும் பார்க்கும்போது ஒரு சினிமா பார்வையாளரை உங்களுக்கு என்ன தோணுது? இதுல என்ன தெரியுதுன்னா, சினிமாவுல புகழ்ங்கிறது எவ்வளோ சீக்கிரம் மாறுங்கிறதுக்கு இது ஒரு நேரடி உதாரணம். கரெக்ட். காலத்துக்கு ஏத்த மாதிரி மாற வேண்டியது, சரியான கதைகளை தேர்ந்தெடுக்க வேண்டியது எவ்வளோ முக்கியம்னு புரியுது. அதே சமயம் ஸ்டார்ஸோட பர்சனல் லைஃப்ல ஸ்கிரீனுக்கு பின்னால் அவங்க சந்திக்கிற அழுத்தங்கள், சவால்கள் எவ்வளோ அதிகம்ங்கிறதையும் இது காட்டுது. நிச்சயமா ஸ்ரீகாந்தோட இந்த பயணம் ஒரு ஸ்டாரோட உச்சம், அப்புறம் சரிவு, இண்டஸ்ட்ரியோட ப்ரெஷர், இப்போ ஒரு ரொம்ப கஷ்டமான பர்சனல் சூழல் எல்லாத்தையும் நமக்கு காட்டுது. ஆமா, இந்த விசாரணை இன்னும் போகும். ஆனா இது
நம்ம எல்லாரையும், அதாவது உங்கள ஒரு விஷயத்த யோசிக்க வைக்கலாம். என்ன விஷயம்? இல்ல பார்க்க முடியுமா? யோசிச்சு பாருங்க, இது ஒரு முக்கியமான கேள்வி.